வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்த இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ISIS காஷ்மீர் அமைப்பின் பெயரில் இமெயிலில் 3 வார்த்தையில் வந்த மிரட்டலின் பின்னணி என்ன? சர்வதேச கிரிக்கெட்டில் சத்தமின்றி சாதனைகள் பல படைத்த கௌதம் கம்பீர் கிரிக்கெட்டுக்கு பின்னால் பல்வேறு கருத்துக்களை துணிச்சலுடன் வெளிப்படையாகவும் பேசி வருகிறார். தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக கடும் கண்டனத்தை பதிவு செய்து வந்த கம்பீருக்கு ஐ கில் யூ என இமெயிலில் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் அடிக்கடி பாகிஸ்தான் நாட்டு கொடியை பறக்கவிட்டு பதற்றத்தை ஏற்படுத்தும் அமைப்பு கௌதம் கம்பீரை மிரட்டி பணிய வைக்க பார்த்துள்ளது. நடந்தது என்ன? சர்வதேச கிரிக்கெட்டில் 15 ஆண்டுகளாக கோலோச்சி வந்த கௌதம் கம்பீர் இந்திய அணியில் முக்கிய துருப்பாக விளங்கியுள்ளார். 2007 T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 75 ரன்களும், 2011 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் 97 ரன்களும் விளாசி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வெல்ல முக்கிய காரணமாக விளங்கினார். IPL கிரிக்கெட்டில் இவரது தலைமையில் 2012 மற்றும் 2014 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியன் கோப்பையை முத்தமிட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்ற பின்னர் பாஜகவில் இணைந்து அரசியல் இன்னிங்ஸை தொடங்கினார். 2019 தேர்தலில் கிழக்கு டெல்லியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்குள் தடம் பதித்தார். பின்னர் அரசியல் இன்னிங்ஸை முடித்துக் கொண்டு 2024 இந்திய ஆடவர் அணியின் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்று மீண்டும் கிரிக்கெட்டிற்கு திரும்பினார். மைதானத்தில் அமைதியாக காணப்படும் கம்பீர் நாட்டின் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயலில் யாராவது ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் கண்டனத்தை பதிவு செய்து வந்துள்ளார். இதில் புல்வாமா தாக்குதல் போன்று தீவிரவாதிகளின் அட்டூழியங்களுக்கு எதிராக வலுவாக தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த 22ஆம் தேதி காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் லஷ்கர்-e-தொய்பா தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய TRF எனப்படும் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இதற்கு கௌதம் கம்பீர் தனது எக்ஸ் பக்கத்தில் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். அதில் பஹல்காம் கொடூர தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்வதாக கூறியிருந்தார். இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் அதற்கு உரிய விலை கொடுத்தே ஆக வேண்டும் என்று கண்டித்திருந்தார். மேலும் பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் எனவும் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த பதிவை தொடர்ந்து கௌதம் கம்பீருக்கு இமெயில் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. ISIS காஷ்மீர் என்ற அமைப்பின் பெயரில் வந்த மெயிலில் ஐ கில் யூ என்று 3 வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. இதையடுத்து டெல்லியில் உள்ள ரஜிந்தர் நகர் காவல் நிலையத்தில் கௌதம் கம்பீர் முறைப்படி புகார் அளித்துள்ளார். அதில் கொலை மிரட்டல் விடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனக்கும் தனது குடும்பத்துக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டும் இதே பாணியில் கௌதம் கம்பீருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்தவர்கள் யார் என்பதை கண்டறிந்து கைது செய்ய தீவிர தேடுதல் வேட்டையில் டெல்லி போலீசார் இறங்கியுள்ளனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்த இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.